சிறுபான்மையினர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்குடன் தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவர்கள் நடத்தும் என்ஜிஓக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இரு மதத்தினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்யான தகவலை பரப்பும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுச்சூழல் ஆர்வலரான பியூஷ் மானு சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை தொடர்ந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் செயல்படுவது போல அண்ணாமலை கருத்து உள்ளது என்றும் சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் அண்ணாமலைக்கு இருந்துள்ளதற்கு முகாந்திரம் உள்ளது எனவும் நீதிபதி தெரிவித்தார். முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை சட்டத்தை பற்றி தெரிந்திருப்பார் என்றும் அண்ணாமலை பேச்சு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். பேட்டியளித்து 400 நாட்கள் கடந்த பிறகு வன்முறை நடக்கவில்லை என்ற அண்ணாமலை வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதி, அண்ணாமலை பேச்சு சமூக வலைதளத்தில் உள்ளதால் இதுபோன்ற பேச்சு எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு போன்றது என்று தெரிவித்தார். அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி, அண்ணாமலைக்கு எதிரான வழக்கை கீழும் நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்.